ஒன்னா உட்காந்துதான் சாப்பிடுவோம். இது வரைக்கும் ஒருத்தரை விட்டு இன்னொருத்தர் சாப்பிட்டதே இல்ல. நீயும் போக போக தெரிஞ்சுப்ப. நான் சொன்னேம்மா, வான்மதி தான் பிடிவாதமா. ஆமா, நான் தான் அவருக்கு பசிக்குதுன்னு சொல்லி சாப்பாடு போட்டேன். ஒரு நாள் தனியா சாப்பிடுறதுனால இன்னும் இந்த குடும்பம் உடைஞ்சு போக போறது கிடையாது. குடும்பம் உடையாதுமா. ஆனா ஒருத்தர் சாப்பிடலன்னு தெரிஞ்சா கூட மனசு உடைஞ்சிரும். இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு வயிறும் பசியும் வேணா வேற வேறையா இருக்கலாம். ஆனா மனசு எல்லாருக்கும் ஒண்ணுதான். ஒருத்தர் சாப்பிடாம இருக்கும்போது இன்னொருத்தருக்கு சாப்பிட தோணாது, சாப்பிடவும் முடியாது. நீ கூட்டு குடும்பத்துக்குள்ள இப்பதானே வந்திருக்க, உனக்கு போக போக எல்லாம் புரியும். இதுல புரிய என்னத்த இருக்கு? எப்படியும் எல்லாரும் பசிக்கும் போது சாப்பிட போறோம். இதுல யாரு முதல்ல சாப்பிட்டா என்ன? அப்படி இல்லம்மா, ஒரு கூட்டு குடும்பத்துல எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுறது பசிக்காக மட்டும் இல்ல, மன நிம்மதிக்காக. யாராவது சாப்பிட வரலனா கூட அவங்களுக்கு என்ன பிரச்சனையோன்னு மனசு பதறும். அந்த பிரச்சனையில இருந்து அவங்கள மீட்டு அவங்க கூட ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடும் போதுதான் எல்லாரோட வயிறு மட்டும் இல்ல, மனசும் நிறைஞ்சிரும். உனக்கு இதெல்லாம் புதுசா இருக்குமா, ஆனா எங்களுக்கு இதெல்லாம் பழகிடுச்சு. இந்த குடும்பத்துல மாத்த முடியாத விஷயங்கள்ல இதுவும் ஒண்ணு. ஆமாமா, நீ இப்பதானே வந்திருக்க. போக போக இதுல இருக்கிற அன்பையும் சந்தோஷத்தையும் நீயே புரிஞ்சுப்ப. அருவி, எல்லாரையும் சாப்பிட கூட்டிட்டு வாமா. சரிம்மா. ம்.